Hello everyone, welcome back with another video. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இறால் பிரியாணி and தயிர் பச்சடி. அதுவும் சரியான முறையில் செய்ய போறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 கப், அதாவது இது வந்து ஆலாக்னு சொல்லுவாங்க எங்க வீட்ல. இந்த 3 ஆலாக் வந்து நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு panல இல்ல கடாயில தேவையான prawn எடுத்துட்டு அதில் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துர்க்கேன். தேவையான அளவுக்கு உப்பு and மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஊத்த தேவையில்ல, தண்ணி வந்து விட்டுட்டே இருக்கும். 1 நிமிஷம் வரட்டினாலே போதும். இறால் வரட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து பிரியாணி செய்ய போறோமோ அதில் 250 ml ஆயில் எடுத்துர்க்கேன். 3 கப் அரிசிக்கு 250 ஆயில் வந்து போதுமானது. பட்டை லவங்கம், பட்டை வந்து ஒரு 4-5 பீஸும், லவங்கம் வந்து ஒரு 10 லவங்கம் எடுத்துர்க்கேன். அரிசிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் வந்து 200 கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்குறதுல தான் வந்து டேஸ்டியே இருக்குது. இந்த அளவுக்கு வரணும், அதாவது வந்து பொன்னிறமாக வறுக்கணும். இந்த பொன்னிறமாக வந்த பிறகு தான் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு போடணும், இல்லைனா பிரியாணியோடைய டேஸ்ட்டே இருக்காது. கல்யாண பிரியாணிலாம் இப்படி தான் செய்வாங்க. ஸோ இஞ்சி பூண்டு வந்து ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி. இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, 10 பச்சை மிளகா, வெங்காயம் எப்படி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே ஒன்றா மொத்தமாக போட்டுடலாம். நம்ம எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இந்த தக்காளி கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதக்கிட்டு இருக்க போதே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இறால் வரட்டியை ஆட் பண்ணிக்கலாம். இறால் வரட்டியோடு சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க. நிறைய பேர் மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாலாம் போடுவாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. மிளகாய் பொடி மட்டும் போட்டாலே போதும், டேஸ்ட் நல்லா தரும் பிரியாணிக்கு. நான் இதில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிட்டேன். இப்போ 1/4 கப் வந்து தயிர் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய லெமன் வந்து இதில் புழிஞ்சிக்க போகிறேன். விதைலாம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, விதை வந்து கசப்பு தட்டும். இப்போ அந்த மசாலாவில் ஆட் பண்ணியாச்சு, தயிரும் லெமனும். இப்போ நல்லா வரட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். டீ குடிக்கிற கப்பில் ஒரு அரை கிளாஸ் ஊற்றினாலே தண்ணி போதும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். சாதாரணமாக சாப்பாடு வடிக்கிற மாதிரி வடிக்காமல் ஃபஸ்ட்டே வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போடணும். இது நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி வந்து ஆட் பண்ணியாச்சு. அடிக்கடிக்கு வந்து நம்ம செக் பண்ணணும். அதுவும் ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து செக் பண்ணேன் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு. இது வந்து யூனிட் அரிசி, அதனால் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ வேகலை, அரிசியாகவும் இருக்கக்கூடாது, ரைஸ் நல்லா வெந்தும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து சரியான அளவுக்கு இருக்க போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ரைஸை வந்து நான் வடிச்சிட்டேன். இப்போ இந்த ரைஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மசாலாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். சமமான அளவுக்கு வந்து ஆட் பண்ணி விடணும். ஒரேடியாக வந்து கொட்டாமல் இந்த மாதிரி பரப்பி விடணும். ஸோ எல்லாமே போட்டு நல்லா பரப்பி விடுங்க. இப்போ கேசரி பவுடர் வந்து மேலேயே நான் தூவிக்கிறேன், கலக்காமல். மேலே தூவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம தம் வைக்க போகிறோம் இப்போ. ஸோ தம் வச்சாச்சு. இப்போ இது பெரட்டுறது வந்து அடியிலேருந்து கரண்டியை விட்டு எடுத்து பெரட்டணும், இல்லைனா ரைஸ் வந்து ஈஸியாக உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அடியிலேருந்து சாப்பாடு எடுத்து மசாலாவோட எடுத்து பெரட்டிக்கணும். ஸோ ரைஸும் இப்போ வெந்தாச்சு தம்மில் விட்டதுனால. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தயிர் பச்சடி எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு மல்லி எடுத்துட்டேன். 3த்தையும் வந்து ஒரு கப்பில் ஆட் பண்ணிக்கிறேன்னா. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு, தேவையான அளவுக்கு தயிர் போட்டாச்சு. எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் தரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ். சுவையான மணமான இறால் பிரியாணி அண்ட் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு.